தன்னுடைய பரப்புரையை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவாரூரில் மார்ச் 31ஆம் தேதி முதல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த பிரச்சார பயண திட்டம் என்னவாக அறிவிக்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி நாளை மறுநாள் தன்னுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். திருவாரூரில் முதலாவதாக பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அங்கு திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி 4 சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களை ஆதரித்து பேசியிருக்கார். அடுத்ததாக திருச்சியில் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருக்கார். அங்கு திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், திருவரங்கம், மணப்பாறை, துறையூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மாலை கரூரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஈரோடில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிற முதலமைச்சர் பவானிசாகர், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு கிழக்கு, பவானி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கிறார். அன்றைய தினம் மாலையில கோவையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். சூலூர், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இது முதற்கட்ட பிரச்சார பயணமாக இந்த திட்டமானது வெளியாகிறது. தொடர்ந்து துணை முதலமைச்சர் மற்றும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்களும் பிரச்சார பயணத்தையும் தொடங்க இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய இந்த பிரச்சார பயணம் குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.